Hi friends, welcome to Joshima சமையல். இட்லி மாவு வச்சு குட்டி குட்டி போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சுட சுட ஈவினிங் டீயோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு ஒரு 5 கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு அரைச்ச இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். இதுல ஒரு 2 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அரிசி மாவு கம்மியா சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டா இருந்துச்சு. உங்களுக்கு சப்போஸ் இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ரவை ஊற ஊற இன்னும் கொஞ்சம் கெட்டியா ஆகும். இப்ப மூடி 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்ப 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்தா எனக்கு கரெக்டா இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. இந்த பதம் நமக்கு கரெக்டா இருக்கும். இதுல ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கொத்தமல்லி புதினாவை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இத 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இட்லி மாவுலயே ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன் நான், அதனால உப்பு சேர்க்கல. சப்போஸ் நீங்க சேர்க்கலன்னா சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெயில போடும்போது சேருங்க, முன்னாடியே சேர்த்து வைக்காதீங்க. இப்ப எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கிள்ளி சேர்த்து பாருங்க. டக்குன்னு மேல எழும்பி வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். குட்டி குட்டியா போட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் சீக்கிரம் நல்லா வேகும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கூட போட்டு எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம் தான் இது. ஒரு சைடு வெந்தது இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா டக்குன்னு ஈஸியா செய்தெல்லாம். விருந்தாளி யாருன்னா வந்தாங்கன்னா நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னா இதை மாதிரி டக்குன்னு ஸ்நாக்ஸ் செய்திடலாம். நம்ம நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா புசு புசு நல்லா சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல செய்து பாருங்க. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.